பாயிண்ட் நம்பர் 20 பாயிண்ட் நம்பர் 20 ஃப்ரிட்ஜ் தராங்க. ஃப்ரிட்ஜ் தராங்க. ஆனா அது எப்படி எடுத்துன்னு போவாங்க வீட்டுக்குன்னு தெரியல. எங்க ஸ்டோர் பண்ணுவாங்க? வடச்சென்னை பரம்பரை ஃப்ரிட்ஜுக்குள்ள ஸ்டோர் பண்ணுவாங்க. ஃப்ரிட்ஜை எங்க ஸ்டோர் பண்ணுவாங்க? ஒரு ரேஷன் கடையில கிட்டத்தட்ட ஒரு 1000 பேர் வருவாங்கன்னு வச்சுக்கேன். 1000 ஃப்ரிட்ஜ் அங்க எப்படி ஸ்டோர் பண்ணுவாங்கன்னு எனக்கு தெரியல. எப்படி எடுத்து ஒரு நாளைக்கு எவ்வளவு தான் டிஸ்பேட்ச் பண்ணுவாங்க? அது கவர்மெண்ட் பாத்துக்கணும். இப்போ ஒரு ஆளுக்கு ஒண்ணுன்னா எந்த வருஷம் 5வது எனக்கு கடைசி வருஷம் தான் எனக்கு ஃப்ரிட்ஜ் கிடைக்கும் போல. இப்ப எனக்கு கிடைக்கணும் போது அது ஆகும் தான் செய்யும். சில பேருக்கு எல்லாருக்கும் ஒரே நாள் எப்படி கிடைக்கும்? எல்லாரும் அதான் ஆசைப்படுவாங்க. என்ன ஒண்ணு பண்ண மத்த டிவி வெட் கிரைண்டர்லாம் டிவி கையில தூக்கின்னு போயிட்டாங்க. வெட் கிரைண்டர் கையில எடுத்துட்டு போயிட்டாங்க எல்லாம். என்ன டிவியும் சின்னதுதான். சின்னது ஒரு ரூம்னு வச்சுக்கேன். இவ்வளவு ஹைட் அடுக்குறேன்னு வச்சுக்கோ. ஒரு கிட்டத்தட்ட 100-150 அடிக்கிடுவேன் ஒரு நாளைக்கு. டபுள் டோர்லாம் வச்சு சிங்கிள் டோர். எனக்கு தெரிஞ்சு அந்த கிளினிக்ல எல்லாம் இருக்கும் பாத்தீங்களா ஃப்ரிட்ஜ், அதுவா தான் இருக்கும் நினைக்கிறேன். சின்ன அவ்வளவு குத்தர டென்ஷன் ஆயிருவாங்க. சிங்கிள் டோர் ஹோட்டல் ரூம்லாம் போனா சரக்குலாம் வச்சிருப்பாங்க. அதுதான் அது வாங்க சத்தியமா டென்ஷன் ஆயிடுறாங்க. அப்புறம் மக்களே டென்ஷன் ஆயிடுறாங்க. சிங்கிள் டோர்னா உன் ஹைட் இருக்கும் பாரு, அதான் கரெக்ட். சாரி ப்ரோ, அந்த ஒரு சிங்கிள் டோர் ஃப்ரிட்ஜ் அதான் கரெக்ட். அது கொடுத்தா அதான் எல்லாரும் ஒத்துப்பாங்க. நீ ஃப்ரிட்ஜ் கொடுப்பாங்க. தள்ளின் போர்த்து மேட்டர் கிடையாது. நீ ஒரு ரேஷன் கடையில ஒரு நாளைக்கு ஒரு 100 பேருக்கு ஃப்ரிட்ஜ் கொடுக்குறேன்னு வச்சுக்க. அந்த 100 ஃப்ரிட்ஜ் அங்க அடுக்கு. ரேஷன் கடையில கொடுக்க மாட்டாடா. ஒரு கிரவுண்ட்ல வந்து சாமியானா போட்டு டென்ட் போட்டு வாங்க இங்க ஃப்ரிட்ஜ் தரோம் நான் வாங்கி போங்க. இன்னைக்கு 100 ஃப்ரிட்ஜ் வருது பட்டியல் போட்டு 100 பேர் வாங்க. ஒரு கவர்மெண்ட் ஸ்கூல்ல கிரவுண்ட்ல டென்ட் போறதுக்கு எவ்வளவு ஆகும்? அவங்க என்ன பண்ணுவோம், ஒரே ஏரியால இருக்காங்கன்னா ஒரே வண்டியா போட்டு ஒரு வண்டி எடுத்துன்னு போய் எல்லாம் ஏரியால போய் ஃப்ரிட்ஜ் தராங்க அப்படின்னா அவன்தான் தூக்கே வந்துருவாங்க. 8 பேர் வருவாங்க குளத்தை தூக்குற மாதிரி. ஓகே 43. ஆமா, நம்ம ஆல்ரெடி சீமானத்துல பேசியிருந்தோம். இப்ப எல்லாருமே இந்த பிரச்சனையை சொல்றாங்க. என்னன்னா நிறைய பொருள் விவசாயத்திலயோ இதுலயோ வந்து இப்ப தக்காளியோ வெங்காயமோ நிறைய விளைச்சல் அதிகமா இருந்துருச்சுன்னா அதை வந்து பாதுகாக்கிறதுக்கு முடியல. ஒன்று கவர்மெண்ட் கொள்முதல் பண்ணணும், இல்லை மீடியேட்டர்ஸ் அவங்களாம் எடுப்பாங்க. ஸோ அவங்களாம் எடுத்தாலும் மீதி இருந்துச்சுன்னா அதை விவசாயியால் இப்போ டன் கணக்குலலாம் வைக்க முடியாதுல்ல. ஸோ அதை பாதுகாக்கிறதுக்கு குடோன் அதுதானே இந்த கோஆபரேட்டிவ் சொசைட்டி. அது பத்தாது இல்ல. ஆனா கூலிங் அது இல்ல. கோஆபரேட்டிவ் சொசைட்டிலே போனாலுமே நீ ஒரு டன்னா 1000 கிலோ. இப்போ வந்து அன்னைக்கு விளைச்சல் அதிகமாயிருச்சு, எல்லாருமே அதான் போட்டிருக்காங்க. ஒரு 1000 டன்லாம் வந்துச்சுன்னா எங்க இது பண்ணுவோம்? கோஆபரேட்டிவ் சொசைட்டி ஒரு 100 ஸ்கொயர் ஃபீட் 200 ஸ்கொயர் ஃபீட் தான் இருக்கும். அது வந்து எப்படி கேக்குறாங்கன்னா ஒரு வேர் ஹவுஸ் மாதிரி ஒரு 6000. ஆமா, இவங்க ஏன் யாரும் பிரைவேட்டோட கை கோர்த்துட்டு எதுவும் பண்ண மாட்டாங்க? இப்போ வேர் ஹவுஸ் பிரச்சனை அப்படின்னா நிறைய அமேசான் இருக்கான், அவன் இருக்கான், இவன் இருக்கான். அவன் கூட எல்லாம் வந்து எப்பா எனக்கு வேர் ஹவுஸ் வேணும், ஏதாவது ஹெல்ப் பண்ணு அப்படின்னா அவன் பண்ணி இல்ல. உனக்கு வந்து பிரைவேட் போயிட்டாலே அவன் ப்ராஃபிட் பார்ப்பான். ஸோ அப்போ அதோட பிரைஸ் ஏறினாதான் அவனுக்கு அதுல ப்ராஃபிட் கிடைக்கும். பிரைவேட்டைஸ் பண்ண சொல்ல. இப்போ குப்பை இருக்குல்ல, வேஸ்ட் மேனேஜ்மெண்ட் பண்ணிட்டு இருக்காங்க. இப்போ இது வந்து பிரைவேட்டோட அலையன்ஸ் தான் வச்சு. ஆமா, அதுக்குதான் இப்ப பிரச்சனை நடந்துட்டு இருக்குல்ல. இப்ப ஆல்ரெடி நீ சொன்ன மாதிரி தான் தூய்மை பணியாளர் பெரும் பிரச்சனை பண்ணிட்டு இருக்காங்க. என்னன்னா நீங்க ஏன் பிரைவேட்ல போறீங்க? நீங்க பிரைவேட்ல போனீங்கன்னா எங்களுக்கான சலுகைகள்லாம் கம்மியாயிடுச்சு. இப்ப நான் கவர்மெண்டா இருந்தேன்னா எனக்கு பிஎஃப், லீவு, மாச சம்பளம், இன்னொரு அதான் எல்லாம் சலுகைகள் ஒரு ப்ராப்பரான ஒரு கவர்மெண்ட் இருப்பேன். நீங்க பிரைவேட் போறீங்க. சரி, இப்போ இந்த கொள்முதல் பண்ணதெல்லாம் இவங்க என்ன ஐடியா சொல்றாங்க? வேர் ஹவுஸ் பெருசா அதுல வச்சு லார்ஜ் ஸ்கேல் ஸ்டோரேஜ் வேர் ஹவுசஸ் பண்றதுக்கு நாங்க உதவும். 47 அடுத்து வேஸ்ட்லேண்ட் டெவலப்மெண்ட் ஸ்கீம், புறம்போக்கு நலம். ஆமா, அதுல வந்து இவங்க வந்து ஃபார்ம் பண்றது, மரம் நடுறது, சோ இல்ல அது தெரிஞ்சு மத்தவங்களுக்கு கொடுப்பாங்க, குத்தகை கொடுக்கறது, இதெல்லாம் பண்ணுவாங்கன்னு நினைக்கிறேன். சோலார் வேற போடுறான்றாங்க. 100% கவர்மெண்ட் சப்சிடியாமே. சோலார் பம்ப் செட், அக்ரிகல்ச்சரல் எலக்ட்ரிசிட்டி கனெக்ஷன், எலக்ட்ரிக் போல்ஸ் ஃபார் ஆல் ஃபார்மர்ஸ் அப்ளை பண்ணாங்கன்னா 100% கவர்மெண்ட் சப்சிடி பண்ணி தராங்க. அப்புறம் வந்து 50 நம்பர் அது வந்து பார்த்தோன்னா இன்கேஸ் விவசாயத்துல வந்து இப்போ நான் காலையில தண்ணி போட போவாங்க, மழையில டைம்ல கூட போயிட்டு வருவாங்க, ஏதாவது பண்ண. ஸோ அந்த மாதிரி டைம்ல ஏதாவது விபத்து ஏற்பட்டுச்சுன்னா அவங்களுக்கு வந்து கிட்டத்தட்ட 10 லட்சம் ரூபாய் தராங்க. என்டிகே படிச்சுட்டு இது படிச்சா இது கொஞ்சம் ப்ராக்டிக்கலா இருக்குல்ல. ஆமா ஆமா, அதுதான் அந்த மெச்சூரிட்டின்னு நினைக்கிறேன். அடுத்து என்னன்னா ஆஸ் யூசுவல் என்டிகே ஃபார்மிங். ஆமா, நீரான என்னது? பதிநீர் இறக்குறாங்கல்ல, கல்லு பதிநீர். அதே மாதிரி தென்னம் பதிநீரும் எடுப்பாங்க. சோ அதுல இருந்தா வெள்ளம் செய்வாங்க, பனை வெள்ளம் அதெல்லாம் செய்வாங்கல்ல. சோ அந்த மாதிரி இந்த நீரை எடுத்து இவங்க என்ன சொல்றாங்கன்னா பதப்படுத்தப்படும்னா கெட்டு போகாம இருக்கிறதுக்காக
இது பண்ணி அதை ஆனா அது அவர் கணக்குல கெட்டு போயிரும்ல, சீக்கிரம் கெட்டு போயிடும். உனக்கு இப்ப தென்னங்கல்லே இறக்கணும் கல் எடுக்கிறோம், தென்னங்கல் எடுக்கிறோம், பனங்கல் எடுக்கிறோம்னா சீக்கிரம் கெட்டு போயிடும். ஸோ அதை வந்து அவங்க கெடாம பண்ணி இது பண்ணணும்னு சொல்றாங்க. அப்புறம் 86 ஆக்சுவலா அம்மா இருந்தப்போ வந்து ஆடுலாம் கொடுத்துட்டு இருப்பாங்க ஊர்ல எல்லாம், ஆடு மாடு கொடுப்பாங்க. ஸோ அது வந்து இப்ப கிடையாது. ஸோ இப்போ இவர் வந்தாருன்னா திரும்ப அதை வந்து கொண்டு வருவாரு. கிட்டத்தட்ட 2 லட்சம் பேர்த்துக்கா. ஆமா. ஓ இது டிஎம்கே ஆட்சியில ஸ்டாப் ஆயிடுச்சா? ஸ்டாப் ஆயிடுச்சு. ஸோ இவங்க வந்து திருப்பி அந்த திட்டத்தை இது பண்றாங்க. அப்புறம் 92 மீனவர்கள் மீன் பிடிக்க போகும்போது ஏதாவது விபத்து ஏற்பட்டால் உங்களுக்கு வந்து 25 லட்ச ரூபா தராங்களா? 25 லட்சம் ரூபாய் தராங்க. அப்புறம் 103 ஆமா பென்ஷன் 2500 ரூபா பென்ஷன் தராங்க மீனவர்களுக்கு. 65 வயசுக்கு மேற்பட்ட மீனவர்களுக்கு. அடுத்து 104 மெடிக்கல் அட்மிஷன் ரிசர்வேஷன் வந்து கவர்மெண்ட் ஸ்டூடெண்ட்ஸுக்கு. அதான் இப்ப நீட்டை பத்தி இவங்க இது ஒரு பாயிண்ட் தான் கொண்டு வந்திருக்காங்க. அதாவது நீட்ல வந்து இவங்க தான் போன வாட்டி இருக்கும் போது என்ன சொன்னாங்கன்னா, அரசு பள்ளியில படிக்கிறவர்களுக்கு வந்து இடஒதுக்கீட்டு 7.5% நீட்ல பாஸ் பண்ணா. ஸோ இப்போ அதை வந்து 10% உயர்த்தி வாங்கப்படும் சொல்றாங்க. ஆனா நீட் அலோவ் பண்ணது இவங்க தான்ல. நீட் அலோவ் பண்ணது இவங்க தான். அதுக்குதான் இவங்க வந்து இன்னொன்னுத்துக்கு 3 லாங்குவேஜ் பாலிசிக்கு நாங்க எதிர்த்து நிப்போம் தான் போட்டிருக்காங்க. அதாவது அறிஞர் அண்ணா சொன்னது படி நாங்க 2 லாங்குவேஜ் பாலிசி தான் நாங்க சப்போர்ட் பண்றோம். மத்தது எதுவா இருந்தாலும் நம்ம நாட்டுக்கு வந்து பிரச்சனையாகும், பி டெட்ரிமெண்டல் அப்படின்னு போட்டிருக்காங்க. அந்த ஸ்டான்ஸ்ல அண்ணா ஸ்டான்ஸ்ல நாங்க மாறுதல் எதுவும் ஏற்படுத்த மாட்டோம் அப்படின்னு சைலண்டா போட்டிருக்காங்க. இதுதான் வந்து எனக்கு ஃபன்னா இருக்கு. ஏன்னா இவங்களோட அலையன்ஸ் தான் 3 லாங்குவேஜ் பாலிசி கொண்டு வரணும். இல்ல கண்டிப்பா சைன் போட்டுருவாங்க சைலண்டா, தெரியவே தெரியாது. ஆனா இவங்க வந்து முடியாது, நாங்க வந்து அண்ணாவின் வழிதான் நடப்போம் அப்படின்றாங்க. அது வந்து என்னன்னு எனக்கு புரியல. அதான் இது இவங்க அது பெரிய விஷயமா பேசல. இது வந்து ஆனா டிஎம்கேல பார்த்தோன்னா இது ஒரு பெரிய விஷயமா இருக்கும். லாங்குவேஜ் 106ல வந்து ஒரு பாயிண்ட். ஆமா, நல்ல பாயிண்ட். அது கம்ப்யூட்டர் சயின்ஸ் ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸ் 6ஆம் கிளாஸ்ல இருந்து 6ஆம் கிளாஸ் நார்மலா வந்து 10th அப்புறம் தான் கம்ப்யூட்டர் சயின்ஸ். இது சைலண்டா ஒரு நல்ல விஷயம் தான் இது. சோ இது ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸ் அவங்க அதை இன்சர்ட் பண்ண உடனே எனக்கு வந்து ஒரு எக்ஸைட்மெண்ட் ஆயிடுச்சு. பரவாயில்ல, ஏதோ அட்லீஸ்ட் அது இன்னும் புரிஞ்சுப்பாங்க அந்த வயசுல ட்ரெண்ட்ல இருக்காங்க, டெக்னாலஜி வைஸாவது இவங்க இருக்காங்க அப்படின்றது தெரியுது. அப்புறம் ஃப்ரீ லேப்டாப்ஸ். ஆமா, தட் ஹஸ் பீன் தேர். அது இப்பயும் ஸ்டாலின் அது வந்து ஜான்ல கொடுத்தாங்க. அதான் சில விஷயங்கள் இருக்கு. அது வந்து 2 பேருமே அதை கடைபிடிச்சிட்டே வராங்க. அதாவது அம்மா சைக்கிள் கொடுத்தாங்க, அப்புறம் இவங்களும் சைக்கிள் கொடுத்தாங்க. சோ லேப்டாப், இவங்க லேப்டாப். சோ எஜுகேஷன் மோஸ்டா சிமிலரா இல்ல, யாராவது ஒருத்தர் தொடங்கினாலோ அதை அடுத்து வரவங்க கண்டினியூ பண்ணிட்டு தான் இருக்காங்க. ஒன்னு கண்டினியூ பண்ணுவாங்க, இல்லைன்னா அதை அப்கிரேட் பண்ணுவாங்க. சோ அதுல வந்து 2 பேருமே அந்த இதுலதான் இருக்காங்க. எனக்கு இது சொல்லுங்க, அந்த கல்வி டிவின்னு ஒன்று இருக்கு, will be bought back into use to benefit students. அது என்ன விஷயம்? அது ஆக்சுவலா வந்து இப்போ நம்ம நார்மலா டிவி பாக்குறோம்ல, டிவில ஒரு சேனல் வந்து டெலிகாஸ்ட் ஆயிட்டு இருக்கு. ஸோ அந்த டெலிகாஸ்ட்ல நீ தமிழ்நாடு கவர்மெண்ட் சேனலா இருக்கும், அதுல நீ பார்க்கும்போது ஸோ அதுல ஏதாவது கிளாஸஸ் எடுப்பாங்க. ஸோ அதுல நீ கத்துக்கலாம். ஸோ எல்லாருமே இன்டர்நெட் போகாம வீட்டில் டிவி எல்லார் வீட்லையும் இருக்கல மோஸ்ட்லி. ஸோ அந்த சேனல் நீ யூஸ் பண்ணிக்கலான்ற மாதிரி. அடுத்து வந்து 112 10 international standard universities will be established in Tamil Nadu in collaboration with universities like Harvard, Oxford, Yale, Cambridge and MIT. இது நடந்துச்சுன்னா நல்லா இருக்கும். இது நடந்துச்சுன்னா இது பெரிய விஷயம். அது அவங்க எந்த லெவலுக்கு யூனிவர்சிட்டிஸ் வந்து எப்படி அஃபிலியேட்டட் டு ஆல் தீஸ் யூனிவர்சிட்டிஸா இல்லைங்க, ஒரு பிரான்ச் ஓபன் பண்ணாங்கன்னா, ஏன்னா நாலேஜ் சிட்டின்னு ஒன்று கட்டிட்டு இருக்காரு. பிரான்ச்லாம் ஓபன் பண்ண மாட்டாங்க, அஃபிலியேட்டட் தான் நடக்கும். அஃபிலியேட் பண்ணாலுமே நல்லதுதான். அஃபிலியேட் பண்ணாலே பெரிய விஷயம் தான். அங்க இருக்கிற கரிக்குலம் நீங்க யூஸ் பண்றோம்னா நல்ல விஷயம் தான். அதே மாதிரி லைப்ரரிஸ் பத்தி பேசியிருக்காங்க. என்டிகேல வந்து எஜுகேஷன் பத்தி பெருசா பேசலையோ? ஆமா, ரொம்ப இந்த அளவுக்கு இல்ல. படிக்காதவனுக்கு நம்ம யோசிச்சிருக்கணும். ஓகே, அடுத்து இதுல பாருங்க, அம்மா மினி கிளினிக். ஓகே, ஆமா ஆமா, ஓகே, அது ஆல்ரெடி இருந்துச்சு. இப்ப அது வந்து இல்லாம போயிடுச்சு. ரியோ பண்ணு போட்டிருக்காங்க. அதான் நானா இருந்தா கொட்டை வீட்டுல போட்டிருப்பேன் ரியோ பண்ணுன்னு. அவங்க கிளினிக்கு வந்து, அதாவது இது அம்மா கிளினிக் சொல்றாங்க, பட் நம்ம ஆல்ரெடி இருக்குது சுகாதார மையம் சொல்லிட்டு எவ்ரி ஏரியா பிஹெச்சி எல்லாம் இருக்கு. அது ஓகே, பட் இது கிளினிக் அம்மா மினி, அதுதான் சுகாதார மையம். சுகாதார மையமே கிளினிக் தான். இப்ப நீ சுகாதார மையம் வந்து ஹெல்த் சென்டர். ஆமா, பிஹெச்சி பப்ளிக் ஹெல்த் சென்டர். ஆமா, அதுலயும் டாக்டர் இருப்பாங்கல்ல, அதுலயும் டாக்டர் இருப்பாங்க. கரெக்ட்னா உங்களுக்கு இன்னும் ஆக்சஸ் கொடுப்பாங்கல்ல. இப்ப மினி கிளினிக்ஸ் வந்து இன்னும் பெட்டர் அக்சஸபிலிட்டி. அதுதான் என்ன இருப்பாங்கன்னு கேக்குறேன். நீ இப்ப கிளினிக்கு ஒரு ஜஸ்ட் எக்ஸாம்பிள் கேக்குறேன். ஹெல்த் சென்டர்னா மேபி ஜெனரிக்கா ஒரு பிசிஷியன் இருப்பாங்க.
கிளினிக்ல உனக்கு ஸ்பெஷலைசேஷன் உங்களுக்கு வந்து இப்போ ஹெல்த் சென்டர்ல உங்களுக்கு என்ன இருக்குன்னா சில நேரத்துல ட்ரீட்மெண்ட்ஸ் இருக்கும். கிளினிக்ஸ்ல வந்து உங்களுக்கு நான் கன்சல்டேஷன் என்னென்ன இருக்குன்னு நான் சொல்றேன். நான் போயிருக்கின்றதுனால எல்லா கிளினிக்ஸ்க்கும் நார்மல் ஜெனரல் நீங்க டாக்டர் ஹெல்த் சென்டர் போனீங்க. இல்ல உங்களுக்கு சுகாதார மையம் சொல்றேன் நான். அதான் கவர்மெண்ட் ஹெல்த் சென்டர். ஹெல்த் சென்டர் பிளஸ் இதுவும் இருக்கும், ஹாஸ்பிட்டல்னு ஒண்ணு இருக்கும். அதாவது இந்த ஏரியா இருக்குன்னு வச்சுக்கேன், டி நகருக்கு ஒரு சுகாதார மையம் இருக்கும். ஆமா. அப்புறம் டி நகருக்குன்னு ஒரு ஹாஸ்பிட்டல் இருக்கும். டி நகர் ஒரு 3-4 ஏரியா சேர்த்து ஒரு ஹாஸ்பிட்டல்னு ஒண்ணு இருக்கும். ஓகேவா? அந்த மாதிரி இருக்கு. இப்ப நீ சுகாதார மையத்துக்கு போன அப்படின்னா, இப்ப நீ கர்ப்பமா இருக்க அப்படின்னா, குழந்தை கர்ப்பமா இருக்கா, இப்ப நீ ரெகுலர் செக்அப்புக்கு அங்க போவ. அதுக்கப்புறம் நீ ஹாஸ்பிட்டலுக்கு பிரெக்னன்சி முடிஞ்சதுக்கு அப்புறம் போவ. இவங்க வந்து உனக்கு ரெகுலர் செக்அப், இந்த இன்ஜெக்ஷன் போடுறது, மாத்திரை கொடுக்கறது இதெல்லாம் கொடுப்பாங்க. இன்கேஸ் குழந்தைக்கு உடம்பு சரியில்லை அப்படின்னாலும் நீங்க போலாம். தடுப்பூசி போடுறது இது போலாம். இது ஜெனரல் செக்அப். இன்கேஸ் அதுல ஸ்பெஷலைஸ்டு வேணும் அப்படின்னா ஆர்த்தோ, இஎன்டி இந்த மாதிரி போனா ஹாஸ்பிட்டல் இங்க பக்கத்துல இந்த 3 இதுக்கு சேர்த்து ஒரு ஹாஸ்பிட்டல் இருக்கும், நீ அங்க போலாம். சோ அதுதானே உனக்கு கிளினிக்ல வந்து உங்களுக்கு டைமிங் போட்டு இந்த ஸ்பெஷலைஸ்ட் டாக்டர் இருப்பாங்க. இது சுகாதார மையத்துல வந்து ஒரு வீக்ல ஒவ்வொரு டே பிசிஷியன் ஒரு கிளினிக்கோட வசதி என்னன்னா, இப்ப இஎன்டி கிளினிக் இருக்குன்னா அங்க எவ்ரிடே இஎன்டி இருப்பான். பட் ஆனா அவங்களுக்கு அப்படிலாம் மென்ஷன் பண்ணல. இதுக்கு முன்னாடி அப்படி பண்ணது கிளினிக்னா அதுதான். ஆனா இவங்க இதுக்கு முன்னாடி அப்படி பண்ணல. இதுதான் சுகாதார மையம் மாதிரி தான் அவங்க எக்ஸ்டெண்ட் பண்ணிருக்காங்க. அந்த மாதிரி கொண்டு வந்தாங்கன்னா கிளினிக்னா அதுதான். இஎன்டி கிளினிக், டென்டல் கிளினிக் அப்படினா டென்டிஸ்ட் அங்க எப்பவுமே இருப்பாரு. எவ்ரிடே இருப்பாரு. சோ நீ உட்கார்ந்து டென்டிஸ்டுக்காக வெயிட் பண்ண தேவை. புரிஞ்சிச்சு. அடுத்து 115 அடுத்த பாயிண்ட். ஆமா, அதாவது ஹார்ட் சர்ஜரி இல்ல கேன்சர் ட்ரீட்மெண்ட் வந்து பிரைவேட் ஹாஸ்பிட்டல்ஸ்ல புவர் ஆர் மிடில் கிளாஸ் ஃபேமிலி வந்து ட்ரீட்மெண்ட் எடுத்துக்கிறாங்க அப்படின்னா கவர்மெண்ட் வந்து வித்தவுட் எனி காஸ்ட் லிமிட் அதை ஏத்துக்கும் அப்படின்னு. ஓகே, அதான் இன்சூரன்ஸ் ஸ்கீம், கவர்மெண்ட் இன்சூரன்ஸ் ஸ்கீம். ஆனா நீ அந்த கவர்மெண்ட் இன்சூரன்ஸ் ஸ்கீமுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணிரணும். இப்போ எல்ஐசிக்கு பிரீமியம் கட்டுற மாதிரி கட்டிடணும். ஆமா. அப்ப இது வந்து யார் வேணா பண்ணலாம். இப்போ நான் கூட பண்ணலாம். புவர் ஆர் மிடில் கிளாஸ் ஃபேமிலி மெம்பர் இல்ல, அதான் நீ கலைஞர் காப்பீடு திட்டம். சோ நீங்க கலைஞர் காப்பீடு திட்டம் போனோம்னா உனக்கு டாக்குமெண்ட்ஸ் எல்லாம் கேட்பாங்க, இன்கம் ப்ரூஃப் அதெல்லாம் ப்ளேஸ் அதெல்லாம். இல்ல, இப்ப நான் பிரீமியம் கட்டறேன்னா கவர்மெண்ட்க்கு நல்லது தானே. அது ஏன் புவர் அண்ட் மிடில் கிளாஸ் ஃப்ரீ? அது நீ பிரீமியமே கட்டவே தேவையில்லையா? கலைஞர் காப்பீடு திட்டம் ஃப்ரீ. இல்ல, இப்ப நான் இது எப்படி அவைல் பண்ணுவாங்க? உன்னோட டாக்குமெண்ட் இது மட்டும், ரேஷன் கார்டு, உன்னோட நான் கேக்குறது வந்து இது இவங்களோட கேப் என்னது? புவர் அதுதான். நீ அவன் போகணும்னா நீ அவனோட இது கேட்பான், டாக்குமெண்ட்ஸ் கேட்பான். டாக்குமெண்ட்ஸ் வச்சு நீ இதுக்கு எலிஜிபிளா இல்லையான்னு சொல்லிடுவான். அங்கதான் சொல்லுவா நீ எலிஜிபிளா இல்லையான்னு. இது ரொம்ப வேகா இருக்கு. இல்ல, இன்கம் டாக்ஸ் சர்டிபிகேட், பேன் கார்டு, எனக்கு தெரிஞ்சு பேன் கார்டே போதும் நினைக்கிறேன். பேன் கார்டு அண்ட் ரேஷன் கார்டு இதை வச்சு செக் பண்ணிடுவான் நீ உனக்கு எலிஜிபிளா இல்லையான்றது. 120 போயிடு. அடுத்து மெயினா இதுதான் வளர்ந்து வர ஒரு பெரிய பிரச்சனையாவும் இருக்கிறதும் தமிழ்நாட்டுல நிறைய திடீர்னு பார்த்தோன்னா எங்க பார்த்தாலும் ஃபெர்டிலிட்டி கிளினிக்ஸ் இருக்கு. ஸோ ஐவிஎஃப் ட்ரீட்மெண்ட் வந்து இவங்க தராங்களா புவர் அண்ட் மிடில் கிளாஸ் ஃபேமிலிஸ்க்கு? ஃப்ரீ ஆஃப் காஸ்ட். அது ஃப்ரீ ஆஃப் காஸ்ட் தான். will be provided in hospitals under chief minister's comprehensive health insurance scheme. இது பெரிய ஹெல்த் கன்சர்னா தான் இருக்கு தமிழ்நாட்டுல. சென்னையில லைஃப் ஸ்டைல் மாடிஃபிகேஷன் எல்லாம் பண்ணதுனால வந்து அண்ட் இப்போ வந்து பொறுமை வேற இல்லை. சம்டைம்ஸ் சில பேர் வந்து ஒரு வருஷம் இது இல்லையா, சரி ஓகே ட்ரை பண்ணுங்க, இதை ட்ரை பண்ணுங்க. இது லேட் மேரேஜஸும் ஒரு ரீசன் இருக்கு. ரெண்டு பெரிய இது ஆக்சுவலா இந்த ஹெல்த் கன்சர்ன் வந்து வேற விதமா சால்வ் பண்ணோம். இது ட்ரீட்மெண்ட்டுக்கு காசு கொடுத்தாங்கன்னா இது இன்னும் வேர்சன் ஆகிட்டே தான் போகும். இப்போ ஆந்திராலாம் பார்த்தீங்கன்னா தே ஆர் இன்ஃபேக்ட் அவங்க என்ன சொல்றாங்க, தெலுங்கு பீப்புள் ஷுட் ரீப்ரொடியூஸ் மோர் அப்படின்றாங்க. அந்த பாப்புலேஷன் டிக்ளைன் ஆயிட்டு வருது. நீங்க ரீபாப்புலேட் பண்ணனும், ஸ்லோவா இப்பே ஸ்டார்ட் பண்ணாதான் ஒரு 200 இயர்ஸ். சவுத் இந்தியாலயே அதுதான் பிரச்சனை. கேரளாலயும் தமிழ்நாட்டிலயும் வந்து பாப்புலேஷன் கம்மியா டிக்ளைன் ஆயிட்டே வருது. அப்புறம் 124 அது சேம் சீமான் steps will be taken to bring Tamil language. இல்ல சீமான் சொன்னது தமிழ் மட்டுமே. இதுதான் எனக்கு புரியல. அதேதான் சென்னை உயர்நீதிமன்றத்தின் வழக்காடு மொழியாக தமிழ் கொண்டு தமிழ் as the language of proceedings. சரி, இங்கிலீஷ்லயும் பண்ணிட்டு போறான். ஒன்லி தமிழ்னு போல. இல்ல, ஆல்ரெடி போயிட்டு தான் இருக்கு. இங்கிலீஷ் தமிழ் மிக்ஸ் பண்ணி தான் பேசலாம். அப்ப அவ்வளவுதான். இது புதுசா ஏதோ எனக்கு தெரிஞ்சு அதான் ஒரு நாசுகா போட்டுருக்காரு. சீமான் வந்து தமிழ் மட்டுமே வழக்காடு மொழின்னு போட்டிருந்தாதான் சீமான் சொன்ன பாயிண்ட். தமிழ் வழக்காடு மொழின்னா ஆல்ரெடி தமிழ் வழக்காடு மொழியே தானே இருக்குதான். 125 சென்ட்ரல் கவர்மெண்ட் காம்படிட்டிவ் எக்ஸாம்ஸ்மே தமிழ்ல நடத்தணும்னு we will insist போட்டுருக்காங்க. ஆல்ரெடி சென்ட்ரல் கவர்மெண்ட் தான் உனக்கு நீ தமிழ்ல எழுத விருப்பம்னா நீ தமிழ்ல எழுதலாம்னு நினைக்கிறேன். இல்ல ஆக்சுவலா இங்கிலீஷ் இருக்குன்னு, இங்கிலீஷ் அண்ட் இந்தியா தமிழ் இல்ல அமைப்பி அது ஒண்ணு. அதே மாதிரி 123 வந்து நான் இதுக்கு முன்னாடி சொல்லிட்டேன், அபிஷியல் லாங்குவேஜ்னு தமிழை கொண்டு வரேன்னு போட்டிருக்காங்க. அதுவும் வந்து ஆல்ரெடி அபிஷியல் லாங்குவேஜ் தான்.
என்ன மேட்டர்னு தெரியல. 130 இது வந்து உங்க விஜயோட திட்டம் ஆல்ரெடி இருக்கு, பட் இருந்தாலும் சொல்றேன். தாலிக்கு தங்கம். தாய்மாமன் சீர். தாய்மாமன் சீர் அவர் சொன்னது இல்ல? பெண்களுக்கு வழங்கப்படும் தங்கம், தாலிக்கு தங்கம் மற்றும் திருமண உதவி திட்டம் தொடர்ந்து நடவடிக்கை இதெல்லாம் இருக்குதான். ஒரு நடுவில் ஸ்டாப் பண்ணிருக்கான்னு நினைக்கிறேன். இது எல்லாமே டிஎம்கே ஸ்டார்ட் பண்ணிட்டாங்களா? அதுதான் ஸ்டாப் ஆயிருக்கு. அதுதான் மாசம் 1000 ரூபாய் கொடுக்குறாங்கன்றது ஸ்டாப் பண்ணி வச்சுட்டு திருப்பி ஆரம்பிக்க வேண்டியதா இருக்குது. ஓகே, அடுத்து வந்து 132 தைய மிஷின் தராங்க, அதுவும் இருக்குல்ல? ஆமா அதுவும் இருக்கு. அது அமிர்தாவே பண்றாடா, நீங்க என்னடா? அம்ருத் 134 வந்து இன்வெஸ்ட்மெண்ட் அவார்ட் ப்ரொவைடட் எஃப்டி. பெண் குழந்தை பிறந்தா அவங்களுக்கு வந்து 1 லட்ச ரூபா, ஃபர்ஸ்ட் 50,000 எஃப்டி, இப்போ 1 லட்ச ரூபா போடுவாங்க. எஃப்டி யாருக்கா இருந்தாலுமா? பெண் குழந்தை. அதுதான்டா. அதுக்கு ஏதாவது இதெல்லாம் கிடையாது, அதெல்லாம் கிடையாது. கவர்மெண்ட் ஹாஸ்பிட்டல்ல குழந்தை பெத்துக்கிட்டேன்னா உன் குழந்தைக்கு எஃப்டி 1 லட்ச ரூபா போட்டுருவாங்க. 16 வயசுல என்னவோ எடுக்கலாம். ஓ, அது லாக்கின் தான். நீ கல்யாண செலவா எடுத்துக்கலாம், இல்ல எஜுகேஷனல் ஹையர் எஜுகேஷன் வட்டிக்கிட்டலாம் வராது. எஃப்டில போட்டுறல. ஓ, எஃப்டி அதான். எஃப்டி தானே அது. 1 லட்ச ரூபா எஃப்டியா போட்டுருவாங்க. 10-15 வருஷம் வட்டி வந்துட்டு இருக்கும். வட்டி சேர்ந்ததுக்கு அப்புறம் நீ ஹையர் எஜுகேஷன் எடுத்துக்கலாம், இல்ல அதையும் காலேஜ் யூஸ் பண்ணா அப்போ ஒரு மேலும். ஆனா அந்த அக்கௌண்ட் நீ மேலும் காசு பண்ணனும் போட்டுக்கலாம். ஓ, அப்படி. சூப்பர். இது எந்த பேங்க்ல மோஸ்ட்லி சொல்லுவாங்க? ஜெயிச்சப்பறம் சொல்லுவாங்க. இல்ல மோஸ்ட்லி உன் கவர்மெண்ட் பேங்க் தான். ஆமா, அதுதான் இருக்கும். அடுத்து 135 விமன் சேஃப்டி காவலன் ஆப். எக்ஸ்டெண்ட் டு அதர் சிட்டிஸ் எக்ஸ்டெண்ட் பண்ணுவாங்க. ஆக்சுவலாக எனக்கு என்னன்னா ஏடிஎம்கேல நிறைய ஆப்ஸ் கொண்டு வரேன்னு சொல்லிட்டு இருக்காங்க. நான் அதெல்லாம் ஃபர்தராக படிக்கும்போது சொல்கிறேன். 135 வந்து ஆப் வந்து எக்ஸ்டெண்ட் பண்ணுறாங்க. 136 அம்மா பெட்ரோல். எல்லாம் அம்மா தானே செஞ்சிருக்காங்க. ஆல்ரெடி பண்ணிட்டாங்க. ஆல்ரெடி எல்லாமே அம்மா 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 பெட்ரோல். ஓகேவா? அம்மா பெட்ரோல் வந்து எல்லாத்துக்கும் திருப்பி. அடுத்து 138 ஸ்டாலின் ஆல்ரெடி பண்ணிட்டாரு. இப்போ பிங்க் பெட்ரோல் ஒன்னு இருக்குல்ல, அதுவும் அதுதான் பிங்க் பெட்ரோல் மாதிரி இருக்கு, அவ்வளவுதான். அம்மா தான். அப்புறம் 138 ஆல்ரெடி இருக்கு, வர்க்கிங் விமன் ஹாஸ்டல்ஸ். ஆமா. அடுத்து 139 ரொம்ப முக்கியமானது. With the aim of prohibition, steps will be taken close liquor shop in phased manner. இது எல்லாரும் ஒரு பாயிண்டா ஆட் பண்ணிக்கிறாங்க எல்லா டைம். இது இந்த மகான் படத்துல வர மாதிரி. இது வந்து எப்பயும் எனக்கு தெரிஞ்ச அந்த பாயிண்ட் கடைசியா போட்டுக்கலாம்னு நினைக்கிறேன். இந்த ஹைவேல இருந்து க்ளோஸ் பண்ணாங்கல, அது யார் பண்ணது? அது இந்த ஏடிஎம்கே தான். 500 மீட்டர்ஸ்க்கு மேல ஸ்கூல் பக்கத்துல இருக்க கூடாது. அது ஒண்ணு. அது ஆல்ரெடி ஹைவேஸ்ல இருந்து 500 1 கிலோமீட்டர் டிஸ்டன்ஸ்ல தான் கடை இருக்கணும். 143 அருப்புக்கோட்டை எட்டயபுரம் தூத்துக்குடி போர்ட்டை வந்து இது பண்றதுக்கு அங்க டெக்ஸ்டைல் பார்க்ஸ் வந்து அக்கம் பக்கத்துல வந்து. ஓகே, இது ஒண்ணு இருக்கு. ஓகே, இவங்களும் என்ன சொல்றாங்க, தமிழ்நாட்டை வந்து $1 trillion ஆமா இவங்களும் பேசிருக்காங்க. ஆமா, அதுதான் டிஎம்கேவும் சொல்றது. அது எனக்கு தெரிஞ்சு ஆனதுதான் நினைக்கிறேன். we are almost there. so அது வந்து பெருசா given that இவங்க ரெண்டு பேர் மாறி மாறி வந்தாங்கன்னா அது ஆயிடும். 147 சால்ட்டா? அது நீ ஆல்ரெடி ஒன்னு சொன்னீங்க. 145 சொல்றேன் பாரு. இது எனக்கு புதுசா இருந்துச்சு. இது யார் கொண்டு வந்தாங்கன்னு தெரியல. நல்ல விஷயம் இது. 145 GI tags. ஆமா. சோ one district one product. சோ நம்ம எப்பவுமே என்ன சொல்லுவோம், தமிழ்நாட்டுல மட்டும்தான், மற்ற ஸ்டேட்டை விட வந்து தமிழ்நாட்டுல எல்லா டிஸ்ட்ரிக்ட்லயும் ஏதாவது ஒரு இண்டஸ்ட்ரி வந்து ஃபிளரிஷ் ஆயிட்டு இருக்கு அப்படின்னு. சோ அதுக்கு வந்து ஒரு ஸ்கீமே ஆல்ரெடி இருக்கு. ஓகே, அது யார் கொண்டு வந்தாங்கன்னு தெரியல. இல்ல இவங்க இப்ப சொல்றாங்களான்னு தெரியல. அல்வா இருக்குல்ல, அதுதான் அந்த மாதிரி கான்செப்ட். இப்ப அது தெரியும்னா அது யார் கொண்டு வந்தா? ODOP, ஒன் டிஸ்ட்ரிக்ட் ஒன் ப்ராடக்ட். இந்தியாஸ் மினிஸ்ட்ரி ஆஃப் காமர்ஸ் அண்ட் இண்டஸ்ட்ரி. அது ஏன் தமிழ்நாட்டுக்கு மட்டும் இந்தியா மினிஸ்ட்ரி கொண்டு வந்தது? ஏன் மற்ற ஊருக்குலாம் கொண்டு வரலையா? இது ஆக்சுவலா இது எனக்கு எவ்வளவு உண்மைன்னு தெரியல. இந்த ஒன் டிஸ்ட்ரிக்ட் ஒன் ப்ராடக்ட் இனிஷியேட்டிவ் இன் இந்தியா வாஸ் லான்ச் பை யோகி ஆதித்யநாத்ன்றாங்க 2018ல. Chief Minister of UP. Originally conceived to boost indigenous handicrafts and local industries in UP. Okay. அதாவது அந்த சக்சஸ் வந்து சென்ட்ரல் கவர்மெண்ட் வந்து அடாப்ட் பண்ணிச்சான். இல்ல, எனக்கு தெரிஞ்சு நம்ம அடாப்ட் பண்ணது இன்னும் ஈஸியா இருந்திருக்கும். எல்லாம் பண்ணி எல்லா ஊர்லயும் பண்ணி அதை நம்ம சைலண்டா பண்ணிட்டு இருந்திருந்தோம். அப்புறம் சென்னை பக்கத்துல ஒரு சேட்டலைட் சாஃப்ட்வேர் பார்க் வரப்போகுது 146. அதுக்கு வந்து கிட்டத்தட்ட டொமெஸ்டிக் அண்ட் சாஃப்ட்வேர் கம்பெனி 200 கம்பெனி வர்ற அளவுக்கு கெப்பாசிட்டி பண்ணி தராங்களாம். ஓகே, ஃபன். நீங்க 147 ஏதோ சொன்னீங்க, நான் சால்ட் ஸ்கீம். அது என்ன விஷயம்? ஆல்ரெடி அம்மா உப்பு இருந்துச்சு. ஓகே, அதாவது உப்புல இவங்க கொள்முதல் பண்ணி கவர்மெண்ட் கொள்முதல் பண்ணி கவர்மெண்ட் நேம்ல சீப்பா விற்பாங்க. ஓகே, இன்னும் சீப்பா இருக்கும். ஆமா, உப்பு இன்னும் சீப்பான. உப்பு கம்மி தான், இல்லை வேண்டாம் கம்மி தான், பட் சீப்பா விற்பாங்க. ஃப்ரீயா? ஆமா, மேபி ஃப்ரீயா கூட கொடுக்கலாம்.